இலங்கையை பொறுத்தவரையில் இது ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை. இறக்குமதியில் தங்கியிருக்கின்ற ஒரு நாடு. வாழ்க்கை தரத்தில் ஒரு பாரிய பின்னடைவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்போது காணப்படுகிறது. மத்திய கிழக்கு போர் சூழ்நிலைகளின் காரணமாக பாரிய அளவில் உலகளாவிய ரீதியில், பிராந்திய ரீதியில் பாரிய பொருளாதார தளம்பல்கள் ஏற்பட தொடங்கிவிட்டன. இலங்கையை பொறுத்தவரையில் இது ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை. காரணம் என்னவென்றால், எங்களுடைய நாடு எங்களுக்கு தெரியும், இறக்குமதியில் தங்கியிருக்கின்ற ஒரு நாடு. குறிப்பாக எண்ணெய் இறக்குமதி, உணவு இறக்குமதி, மூலப்பொருட்கள் இறக்குமதி, இது மூன்றுமே நாங்கள் இறக்குமதி சார்ந்தால் எங்களுடைய உற்பத்தி துறைகள் இருக்கின்றன. ஆகவே இயல்பாகவே சர்வதேச அளவில் இந்த தளம்பலில் ஏற்படும் பொழுது எங்களுடைய நாட்டில் விலை அதிகரிப்பு ஏற்படுவது தவிர்க்க முடியாது. இன்ஃப்ளேஷன். அந்த வகையில் இந்த போர்க்கால சூழ்நிலை தொடர்ந்து வருவதனால், அதேபோல் எங்களுக்கு தெரியும், எங்களுடைய நாடு அதிக காலம் பொருளாதார தாக்கங்களை தாக்குப்பிடிக்கக்கூடிய சக்தி எங்களோட நாட்டுக்கு இன்னும் வரவில்லை. ஏனைய நாடுகளைப் போல் அல்லாமல் இந்தியாவுக்கு கூட ஓரளவுக்கு அவர்களுடைய இருப்புகள் அதிகம். ஆகவே குறிப்பிட்ட காலத்துக்கு அவர்களால் தங்களுடைய பொருளாதாரத்தில் தாக்குப்பிடிக்க முடியும். தளம்பல்களை ஓரளவுக்கு அப்படி இருந்தும் கூட அவர்களும் பல்வேறு அறிவித்தல்களை இருக்கலாம். ஆனால் இலங்கையை பொறுத்தவரையில் பல ஒவ்வொரு கட்டங்களிலும் இவ்வகையான பாரிய தளம்பல்களை எதிர்நோக்கி வந்திருப்பதனால் ஒரு ஸ்திரத்தன்மை என்பது நீண்ட காலத்துக்கு இருந்ததில்லை. அதே வேளையில் பொருளாதார வளர்ச்சியும் எதிர்பார்த்த அளவுக்கு எட்டப்படவில்லை. ஆகவே மீண்டும் ஒரு பாரிய அளவிலான ஒரு தளம்பல் நிலை அல்ல பின்னடைவு நிலைக்கு இலங்கையுடைய பொருளாதாரம் சென்று விட்டது என்றான் கூற வேண்டும். அந்த வகையில் பார்த்தால் பொருளாதார வளர்ச்சியின் எதிர்வு கூறலும் ஏற்கனவே முக்கிய நிறுவனங்கள் மூலமாக நாங்கள் ஆராய்ந்து பார்த்தால் குறைந்து விட்டது. ஆகவே இதனுடைய எதிர்பார்ப்புகள் என்று பார்த்தால் பொதுமக்களுக்கு ஒரு பாதகமான அதனுடைய வாழ்க்கை தரத்தில் ஒரு பாரிய பின்னடைவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்போது காணப்படுகின்றதை நாங்கள் சுருக்கமாக சொல்லலாம்.